ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய நெக் மாடல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாடல் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறாங்க. ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக தைக்கக்கூடிய அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரஃப்பாக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ்லேயும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அளவுகள் வந்து உங்களோட அளவுகள் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் உங்களோட ப்ளவுஸ்லேயும் வந்து உங்களோட அளவுகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் வந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் 3 இன்ச்சும் எடுத்துக்கலாம், இல்லை 3.5 எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஷோல்டர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஸ்ட்ரிப்பு அந்த அளவு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் அப்படிங்கிறது தான் காமனாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்கோட இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சு நான் வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த கிளாத் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நைஸாக இருக்குது. ஸோ அதனால் இதில் சாக் பீஸ் யூஸ் பண்ணால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து பென்னு யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம வந்து ஆம்ஹோல் இறக்கம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறக்காக நான் மார்க் பண்ணுறேன். இதில் உங்களோட ஆம்ஹோல் இறக்கம் என்னவா நீங்கள் வைப்பீங்களோ, மேக்ஸிமம் 5.5 இல்லை 6 இந்த மாதிரி வைப்போம் இல்லைங்களா, அந்த இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வந்து போட்டுடுங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் லைன் வந்து கொடுத்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நியூ மாடல்ஸ், நெக்கு, ஸ்லீவு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ் வந்து எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றின ஒரு வீடியோ கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இப்போது நெக்கோட இறக்கம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. நெக்கோட அகலம் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட இறக்கம் 6 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் 2.5 இன்ச் நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். இதில் வந்து தையலுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இல்லை உங்களுக்கு 1/4 இன்ச்சு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரு கர்வ் லைன் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பு, வி நெக்கு அந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதை நல்லா கவனிங்க. இப்போது ஷோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2.5 எடுத்துருந்தோம் இல்லைங்களா, ரெடி அளவு 2.5 எடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அப்படிங்கிற மிட் பாயிண்டில் நான் வந்து ஒரு மார்க் பண்ணுறேன். இல்லை நீங்கள் 3 எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷோல்ட்ரு வந்து என்ன எடுக்கிறோமோ அதோட சென்டர் பாயிண்ட்டு தானா எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பாயிண்ட்லேருந்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து 4 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் இறக்கம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் நெக்கு வந்து 6 இன்ச் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் நல்லா டீப்பாக போடுவீங்க, 7 இன்ச் 8 இன்ச் எல்லாம் பண்ணுவீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் இறக்கிறது வந்து 5 இன்ச் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். 5 இன்ச்சுக்கு மேலே வேண்டாம். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க. பாருங்கள், இதை நம்ம வந்து இப்போ கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பார்க்குறதுக்கு தான் வந்து அந்த டிசைனை வந்து பார்க்கும்போதே எப்படா இது கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். ஆனால் வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், அந்த மார்க் பண்ண லைனை கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரஃப்பாக வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரஃப்பாக கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த நெக் லைன் வந்து லைட்டாக கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க. ஆனால் இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஷோல்ட்ரு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஷோல்டர் நம்ம போடக்கூடிய ஸ்ட்ரிப்பு நீங்கள் 2.5 இன்ச் எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு தான் இருக்கும். அந்த இதில் தான் நம்ம வந்து சென்டரில் கட் பண்ணிடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து நமக்கு அந்த நாட் மாதிரி கயிறு வந்து கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதுவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம கட் பண்ணது இந்த நெக்கு தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ப்ளூ கலர் மெயின் ஃபேப்ரிக் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நான் வந்து வச்சு தைக்க போகிறேன். இதில் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்னர் நான் காமிக்கிறேன்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் வந்து நம்ம வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த நாட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி நாட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் பேக்கில் வந்து ரோப் வைப்போம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி ரோப் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா கூட வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து நீங்கள் தைக்கும் போதே அந்த ரோப் வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த உள்ளே வந்து போகும், ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து நான் வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். பொறுமையாக தையல் வந்து போடுங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் காமிச்சிக்கிறது எதுக்குன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியணும். அதனால தான் நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த எட்ஜில் நீங்கள் 1/4 இன்ச்சு தையலுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அதில் போடுங்க, இல்லை 1/2 இன்ச்சு தான் வேணும்னா அதில் கரெக்டாக போடுங்க. கரெக்டாக இந்த எட்ஜு டேர்ன் ஆகும்போது எப்பவும் போல் தான் நீடில் உள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பின்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரோப்பை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். லைனிங்க்கு உள்பக்கமாக ஃபுல்லாகவே வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா, இந்த ரோப்பு மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேறு மாதிரி வந்துடும். இப்போ இந்த ரோப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கார்னர் எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, ஷார்ப்பாக நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த எட்ஜில் அந்த ரோப்பை வந்து வச்சுட்டு மேக்ஸிமம் கீழே ஃபுல்லாகவே வந்து பாருங்கள், அந்த லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்குக்கும் அடியில் ரோப் இருக்குது. ரோப் வந்து கீழே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் மேல் பக்கமாக வச்சு தைச்சிடாதீங்க, அது வந்து தப்பாக வந்துடும். இப்போது இந்த இடத்துல வந்து ரோப் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நல்லா வந்து ஒரு ரிவர்ஸ் தையல் வந்து போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக. இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ரோப் வந்து மாட்டிக்காத மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தையல் வந்து போட்டுக்கோங்க. பொறுமையாக தையல் போடுங்க. ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இல்லை ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க எப்பவும் போல். அதே மாதிரி இந்த எட்ஜு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ரோப் வந்து வைக்கணும். இந்த ரோப் வைக்கிறதா இதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தைச்சி முடித்ததுக்கப்புறமா ரோப் வச்சுக்கலான்னா அது வந்து நல்லா இருக்காது. நீங்கள் தைக்கும் போதே இந்த மாதிரி ரோப் வந்து வச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப இந்த எட்ஜுக்கு நம்ம கொண்டு வருவோம் பார்த்திங்களா. கரெக்டாக நீடில் உள்ளே வச்சுட்டு அந்த ஷோல்டர் ஸ்ட்ரிப் லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஷோல்டரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்து நெக் லைனில் நம்ம தையல் போட்டது போக இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நெக் டிசைன் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபுல்லாக கரெக்டாக பொறுமையாக நீங்கள் கட் பண்ணுங்கள். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, தையலில் வந்து டச் ஆகிடக்கூடாது. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த டேர்னிங் வர இடத்துலலாம் வந்து ஒரு சின்ன சின்ன அர்க்காத் வந்து கொடுத்துடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து டேர்னிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணோன்னா பாருங்கள் நமக்கு எந்த மாதிரி நெக் வந்து கிடச்சிருச்சு. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்ப அழகான நெக் வந்து கிடச்சிருச்சுங்க.
ஸோ இதுதான் மெத்தடு, கான்செப்ட் இதுதான். இதை நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸ் மேக்ஸிலெலாம் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்குங்க நெக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எட்ஜில் ஒரு தையல் வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தும் சைடில் அந்த ஆம் ஹோல் இதெல்லாம் நம்ம வந்து தையல் போடணும் இல்லைங்களா, எல்லாமே தையல் போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு நாட் வந்து அதாவது லட்கன் டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை மணி கோத்துக்கலாம், இல்லை நீங்கள் கிளாத்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.